என்னுடைய பேர் உதயகுமார். நான் டெப்டி சீஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன். இஎம்யூ ரேக், இந்த ரேக்கில் வந்து 12 கோச்சுங்க இருக்குது. ஃபுல்லி ஏர் கண்டிஷன். இதில் வந்து இஎம்யூக்கு இது வந்து நான் ஏசியில் இப்போ ஓடிட்டுருக்கு சென்னையில். இது வந்து ஃபஸ்ட் டைம் ஏர் கண்டிஷன் ஏசியுமே விட போகிறோம். இதே மாதிரி 3 ரேக் வந்து ஆல்ரெடி மும்பையில் ஓடிட்டுருக்கு, சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் ரயில்வேல. இது 4வது ரேக்கு. இந்த ரேக்கில் இருக்க 12 கோச்சுகளையும் வந்து சிட்டிங் பேசஞ்சருக்கு வந்து 1116 கெப்பாசிட்டி இருக்குது. ஸ்டாண்டி பேசஞ்சர் எல்லாம் சேர்த்தோன்னா 4096 அவ்வளோ பேர் இதில் ட்ராவல் பண்ணலாம். இந்த இது வந்து 110 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடியது. அது மாத்திரம் இல்லாமல் இதில் வந்து இருக்கிற ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா மற்ற இஎம்யூவில் வந்து மேனுவல் டோர் தான். இதில் வந்து டோர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும் டிரைவர் கண்ட்ரோலில் ஸ்டேஷன் வந்தோன்னே. அதே மாதிரி எந்த ஸ்டேஷன் நெக்ஸ்ட்டு வரப்போகுதுன்ற பேசஞ்சருக்கான இன்ஃபர்மேஷன் வந்து இது கொடுக்கும். ஸோ அவங்க ரெடியாக இறங்குறதுக்கு ஏறுறதுக்கு ரெடியாக இருக்கலாம். அதே சமயத்தில் இந்த கோச் வந்து ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் எண்ட் டு எண்டு ஈஸியாக போக முடியும், மற்ற கோச்சில் போக முடியாது. ஸோ கூட வர பேசஞ்சர் மிஸ் ஆகி ஒரு கோச்சில் ஏறி மாறி ஏறினா கூட இதில் வந்து மீட் பண்ணிக்கலாம் ட்ரெயின்குள்ளேயே. அது மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்குது. அதே மாதிரி எதனா பேசஞ்சருக்கு எதனா ப்ராப்ளம்னா அவங்க பேசுகிறதுக்காக பேசஞ்சர் எமர்ஜென்சி டாக் பேக் யூனிட்னு கோச்சில் வச்சுருக்கோம் 4 இடத்துல. அதுலேருந்து பேசினா அந்த டிரைவருக்கு இன்ஃபர்மேஷன் போகும். இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி கோச்சில் வேறு எதனா எமர்ஜென்சினா எமர்ஜென்சி புஷ் பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணோன்னா டிரைவருக்கு இன்ஃபர்மேஷன் போகும், அவர் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிவிடுவார். எந்த கோச்சில் புஷ் பண்ணாங்கன்னு வெளியில் தெரியறதுக்கான லைட் இருக்குது. அதை பார்த்து எந்த கோச்சில் புஷ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி வந்து அட்டன் பண்ணுவாங்க. ப்ளஸ் இதில் வந்து லேடிஸ்க்கு வந்து 2 கோச் வச்சுருக்கோம் 2 எண்டில். அதில் பார்த்தீங்கன்னா கைப்பிடி வந்து கொஞ்சம் குறைவான உயரத்தில் இருக்கும், ஏன்னா லேடிஸோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கோம். மற்ற 10 கோச்லேயும் வந்து நார்மலாக இருக்கும். இதில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது. யார் வந்து என்ட்ரி ஆகிறாங்க, வெளியே போகிறாங்க வராங்க, எதனா மால் ப்ராக்டிசஸ் எதனா நடந்ததுனாலும் அதை கண்டுபிடிக்க முடியும். இது வந்து மொத்தம் வந்து 9 நமக்கு ஆர்டர் இருக்குது. அதில் வந்து சென்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ரேக் அலாட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ரேக்கு, இன்னொரு ரேக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும். இது வந்து மெட்ரோக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். பட் இது வந்து சப்வேல போகாது, அண்டர் பாத்தில் போகாது. இது ஒன்லி இது ரயிலில் தான் போக போகுது. பட் இது மோரார்லெஸ் மெட்ரோக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஏன்னா ஏர் கண்டிஷன் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருக்குது. அது இல்லாமல் மெட்ரோவில் வந்து வைடு பாடி கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா பாடி வந்து வைடு, அதனால் வந்து கெப்பாசிட்டி பேசஞ்சர் கெப்பாசிட்டி வந்து இது அதிகமாக போகலாம். மாஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது ஈஸியானது. இதில் வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி இருக்குது, ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்னு பேர். இதில் என்னென்னா வென்னவர் வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது அது வந்து இந்த இருக்க மோட்ரு வந்து ஜெனரேட்டராக ஒர்க் பண்ணி அதில் இருக்கிற எனர்ஜியை வந்து ஓவர் ஹெட் லைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்க்கும். ஸோ அதில் போயிட்டு அதில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் நமக்கு வர எனர்ஜியை வந்து ஹீட்டாக போகாமல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் சப்ளை பாயிண்ட்டுக்கே கொடுப்பாங்க. இதில் என்னென்னாங்க, இதில் 12 கோச்சில் வந்து 6 கோச் வந்து மோட்டர் பொருத்தப்பட்டது. ஸோ 50% பவரிங்னு பேர். மற்ற இருக்க இஎம்யூலாம் வந்து 1/3, தட் இஸ் 33% பவரிங் தான். இதில் 50% பவரிங்கிறதுனால உங்களுக்கு வந்து குயிக் ஆக்சலரேஷன் இருக்கும், குயிக்காக ரீச் பண்ணலாம் பிளேசஸை. எனக்கோ ஒரு ட்ராக் கண்டிஷன்ஸும் சிக்னலையும் பொறுத்து தான் வந்து நம்ம போக முடியும். பட் இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதில் வேகமாக போகிறதுக்கான ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. இதில் பயணம் பண்ணலாம். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, அதனால ஷார்ட் டிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பீச் டு தாம்பரம், பீச் டு காஞ்சிபுரம், அந்த மாதிரியான இதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, இதில் இஎம்யூவில் இது வரைக்கும் நம்ம டாய்லெட் வைக்கல. அதுக்கு வந்து மெமுன்னு வச்சுருக்கோம், மெயின்லைன் இஎம்யூன்னு பேர். அதில் வந்து ஒரு கோச்சுக்கு டயக்னலாக 2 டாய்லெட் வச்சு பண்ணுறோம். பட் இந்த கோச்சை பொறுத்த வரைக்கும் இல்லை, இஎம்யூவில் இது வரைக்கும் நம்ம டாய்லெட் வைக்கல. ரயில்வே போர்டு படி நம்ம அந்த லேஅவுட் படி நம்ம வைக்க முடியாது. சார், நார்மல் இஎம்யூ வந்து ஃபஸ்ட்டு ஏசி கிடையாது, இதில் வந்து ஏர் கண்டிஷன் இஎம்யூ. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முழுக்க 12 கோச்சுமே வந்து ஏர் கண்டிஷன் இருக்கும். ஸோ ஏர் கண்டிஷனாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மல் ஏர் கண்டிஷன் இல்லை, இதெல்லாம் ரூஃப் மவுண்டட் பேக்கேஜ் யூனிட்டு. அதாவது ஒரு கோச்லேயும் பார்த்தீங்கன்னா 3010, அதாவது 2 RMP இருக்கும். ஒரு RMP வந்து 1510. ஸோ 3010. ஏன் இது நம்ம அப்படி போட்டோம் அப்படி 1310னா, இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக 4800 பேர், கிட்டத்தட்ட 4900 பேர் ட்ராவல் பண்ணலாம், எல்லாம் இன்க்ளூடிங் ஸ்டாண்டிஸு உட்காந்து வச்சு எல்லாம் போகிறத பற்றி. ஸோ அப்போ அவ்வளோ பாப்புலேஷன் வரும்போது அப்போ நம்ம அந்த அளவுக்கு ஏசி கெப்பாசிட்டி கொடுக்கணும், எல்லாம் கம்ஃபர்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வண்டிலையும் நம்ம ஃபேனு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படின்னா சர்க்குலேஷன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க பேசஞ்சர்ஸ். தட் இஸ் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு நார்மல் இஎம்ஐ பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரிங் கெப்பாசிட்டி கம்மி. ஒரு பேசிக் மொத்தம் 12 கார் ரன் ஆகும், 9 கார் ரன் ஆகும். இதில் 12 கார் ரன் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50% மோட்டரிங். அப்படின்னா என்ன அர்த்தம்னா
பாதிக்கு பாதி கோச்சு, 12 கோச்சில் 6 கோச்சு மோட்டர் கோச்சு, அப்படின்னா 24 மோட்டர் இதில் ரன் பொருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன அட்வான்டேஜ் 24 மோட்டர் ரன் பண்ணுறது, அதில் ரைடிங் டெக்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆக்சலரேஷன் நல்லாயிருக்கும், பேசஞ்சர்ஸ் வந்து கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ட்ரெயின் 18 மாதிரி இதை ஃபீல் பண்ணுவாங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ட்ரெயின் 18 லாங் ட்ரெயின்னா இதில் கொஞ்சம் ஷார்ட் ட்ரெயின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் ஓடுறது நம்மளுக்கு ரொம்ப பெருமை. இது வந்து வெஸ்டர்ன் ரயிலில் ஓடி இருக்கு, அங்கே ரொம்ப வரவேற்க வண்டி இது. ஸோ இங்கே வருதுன்னும் போது நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, மக்கள் ரொம்ப நல்லா பயன்படுவாங்க இதில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.